அக்டோபர் 12 இரவு 7 மணிக்கு குடும்பஸ்தன் புத்தம் புதிய திரைப்படம். மேடம் 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 நான் ஃபுட் கார்ட்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்கிங் ஏரியால படுத்துக்கவா? ஐயோ இல்ல இல்ல, வெளியில எல்லாம் படுக்காத. எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு நீ வண்டிக்குள்ளே படுத்துக்கோ. நான் உனக்கு நாளைக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ மேடம். சார், +2 படிக்கிற பொண்ணை கொல்ற அளவுக்கு யாருக்கு என்ன பகை இருக்க முடியும்? காதல், பாய் ஃப்ரெண்டு அந்த வகையில எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. வீட்டுல ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இந்த கொலை எதுக்காக நடந்துச்சுன்னு ஒரு லீடும் கிடைக்கலையே. சார், இதை ஏன் சார் கொலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்டா இருக்கக்கூடாதா? ஏனோ தெரியல சார், என் உள் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது சார். இது கொலை கொலைன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. வீட்டை பூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, உள்ள இருந்த பொண்ணு இறந்து கிடக்காங்கன்னு சொல்றீங்க, வீட்டை பூட்டிட்டு போனவங்களே தான் மறுபடியும் வந்து திறந்தாங்கன்னு சொல்றீங்க. எனக்கு என்ன டவுட்னா, வீட்டை பூட்டிட்டு சூசைட் பண்ணியிருந்த சாவி எங்க? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் எப்படி கொலை பண்ண முடியும்? சார், இதைத்தான் சார் இன்ஸ்பெக்டரும் கேக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு சங்கரி செத்து கிடந்ததை பாக்குறப்போ எனக்கு என்னவோ இது இயற்கையான மரணம் மாதிரி தெரியல சார். சார், இத கொலைன்னு எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? கொலைகாரன் யாருன்னு எப்படி சார் கண்டுபிடிக்க போறீங்க? எப்படின்னு சொல்லுங்க சார். தெரியல சார். பொதுவா கேஸை பத்தி யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ண கூடாதுதான். யார்ட்டையாவது சொன்னா லீடு கிடைக்குமோன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன் சார். சரி, வெளியில சொல்லாதீங்க சார். சார், நான் யார்கிட்ட சார் இத பத்தி சொல்ல போறேன்? நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லல சார், சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஓஹோ, ஒரு அர்ஜென்ட் கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். ஹலோ. சொல்லுங்க மேடம். என்னது, கை நடுக்க ஆரம்பிச்சிருச்சு? ஆஹா, ஆமா, டைம் ஆயிடுச்சு. பூஜையை ஸ்டார்ட் பண்ணுமே. வெல்வி சார், வேலை. ஐயோ, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சே. டேய் வேலை, எல்லாம் வாங்கி வச்சிட்டியாடா?